வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடந்துள்ள ஒரு கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களை மையப்படுத்தியும் குறிப்பாக தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை மையப்படுத்தியும் மிக அழுத்தமாக சில விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் அந்த வார்த்தைகள் எல்லாராலும் உற்று நோக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்பதை விட எல்லோரும் அண்ணாமலை பேசி இருக்கக்கூடிய இந்த விடயத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து பேசக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பது இன்று பதிவாக இருக்கின்றன. ஆனால் அண்ணாமலை அந்த கூட்டத்தில் பேசி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கான களம் எங்கு உருவாக்கப்பட்டது, எதற்காக அண்ணாமலை தற்பொழுது தமிழர் தாயகத்தை சார்ந்த அரசியல் களத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார், அதன் பின்னணியில் வேறு ஏதாவது கணக்குகள் இருக்கிறதா? இவைகளை மையப்படுத்திய செய்திகளைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். எனவே கடைசி வரை பாருங்கள். பல விடயங்களை குறித்து நாம் கருத்து பரிமாற்றம் செய்யக்கூடிய களங்களாக அவைகள் அமையலாம். அதாவது தமிழக அரசியல் களத்தில் திமுகவும் அதிமுகவும் தொடர்ச்சியாக ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள் ஆட்சி பீடத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 1967ஆம் ஆண்டு அண்ணா அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்து அந்த ஆட்சியை கைப்பற்றிய பின்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என தொடர்ச்சியாக திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் ஆட்சி களத்திலே அதிகாரத்தில் இருந்தார்கள் என்பதுதான் பதிவு. ஆனால் 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமான களம் மாறியிருந்தது. எப்படி காங்கிரஸ் பேரியக்கத்திடம் இருந்து 1967ஆம் ஆண்டு அண்ணா அந்த ஆட்சியை கைப்பற்றினாரோ, அதுபோல திராவிட கட்சிகளின் கையில் இருந்த ஆட்சியை முதலாக திராவிட கட்சிகளை இல்லாத ஒரு கட்சியான தமிழக வெற்றி கழகம் அந்த ஆட்சி களத்தை தன் கைவசம் எடுக்கிறது. அந்த மாற்றத்திற்கான அரசியல் களம் எங்கு எழுதப்பட்டது என்ற தேடல் பலருடைய விழிகளை திறக்க வைத்தது. பலர் அதை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தார்கள். குறிப்பாக இந்தியாவின் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசு இதை குறித்து மிக அதிக ஆழமாகவே அது சிந்தித்தது என்பதுதான் அறியக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. காரணம், பல தேசிய கட்சிகள் தமிழகத்தில் போராடி இருக்கின்றன. ஆனால் அவர்களால் இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாத சூழலில் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி 2 வருடத்தில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதே என்கின்ற ஒரு தேடல் மத்திய அரசிடம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே மத்திய அரசு இதை குறித்த ஒரு ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான ஒரு களத்தை எடுத்தது என்ற செய்திகள் பேசப்படுகின்றன. முன்பு நான் ஒரு காணொலியில் பேசுகின்ற பொழுது கூட இதை குறித்த செய்தியை பதிவிட்டிருக்கின்றேன். அதாவது மத்திய அரசு உளவுத்துறையின் மூலம் எடுத்த அந்த ஆய்வுகளில் வந்த செய்தி என்னவென்றால், சுமார் 56 லட்சம் தமிழ் உணர்வாளர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்து இருப்பதற்கான சூழல் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை மத்திய அரசிற்கு அந்த உளவு பிரிவு கொண்டு சென்றதாக ஒரு செய்தி உலா வந்து கொண்டு இருந்தது. எனவே தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டுமென்றால் தமிழ் சார்ந்த விடயங்களில் அவர்கள் முனைப்பு காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அவர்கள் மனதிலே எழும்ப தொடங்கின. அவைகள்தான் முன்னிலைப்படுத்தவும் பட்டன. ஆனால் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி திடீரென்று தமிழர் விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது அது எப்படி ஒரு எதிர்வினை ஆற்றும் என்கின்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கின்றன. எனவேதான் அந்த மத்தியில் ஆளுகின்ற கட்சி தமிழகத்தில் தங்களுக்கான களத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலோடு அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய சில நகர்வுகளில் அண்ணாமலை தனித்து வந்திருக்கக்கூடிய களம் கூட அந்த நகர்வுகளில் ஒன்றாகத்தான் பார்க்க முடிகிறது என்பதுதான் நிஜம். காரணம், தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியல் களத்தையும் புலம்பெயர்ந்த தமிழர்களை மையப்படுத்திய அரசியல் களத்தையும் அவர் பேசி இருக்கக்கூடிய களங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய இந்த கணிப்பு சரியாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். தி லீடர்ஸ் என்கின்ற அமைப்பில் தன்னை தலைவராக அடையாளப்படுத்தி கொண்டல்ல அந்த அமைப்பை தொடங்கி இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு
சுமார் 20 லட்சம் பேர் அந்த அமைப்பில் அவர்கள் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார்கள் என்கின்ற பரபரப்பு பேசப்பட்டன. தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் ஒரு மாநாடு நடத்துவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது. அந்த மாநாட்டில் தன்னுடைய பலத்தை அண்ணாமலை அவர்கள் நிரூபிப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. இந்த சூழல்தான் பெட்னா என்கின்ற அந்த தமிழ் அமைப்பின் சார்பில் அந்த தமிழ் கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசிய பொழுது தமிழர்களை மையப்படுத்தி சில விடயங்களை பேசியிருக்கிறார். தமிழரிடம் பகிர்ந்துண்ணல் இருக்கிறது, பிறருக்கு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை இன்புறச் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களாக தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்று 2000 வருடங்களுக்கு முன்பே சங்க இலக்கியங்கள் சொல்லியிருக்கிறது. தமிழருடைய நன்னறியே, நாம் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், ஆனால் நாம் அனைவருமே தமிழர்கள் என்கின்ற அடையாளத்தை நாம் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும். தமிழர் தாயகத்தில் தமிழர்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கு ஒரு தீர்வு கிடைப்பதற்கான ஒரு களம் எடுத்து வைக்கப்பட வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவில் நடந்த கூட்டத்தில் அதிரடியாக இந்த கருத்துக்களை பேசியிருக்கிறார். அதிலே அவர் இன்னொரு கருத்தையும் பதிவிட்டிருந்தால், எப்பொழுதும் என்னுடைய தலைவர் மோடி அவர்கள்தான் என்னுடைய தலைவர் என்று குறிப்பிட்டிருந்தார். அப்படி என்றால் நான் முன்பு சொன்னது உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். தமிழகத்தில் ஒரு கட்சி வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அது தமிழ் சார்ந்த களங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்தால்தான் அந்த கட்சி வளர்ச்சியை நோக்கி நகர்வதற்கான ஒரு களம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கம் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த பொழுது தமிழ் உணர்வை கையில் எடுத்துக்கொண்டுதான் திமுக மாற்றத்தை விதைத்தது. அதுபோல தமிழக வெற்றி கழகத்திற்கும் 56 லட்சம் தமிழ் உணர்வாளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் தமிழ் என்கின்ற அந்த மூல மந்திரம்தான் அரசியல் களத்திற்கு தாரகமாக இருக்கிறது என்று சிந்திக்கப்பட்டிருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் தமிழ் சார்ந்த விடயங்களையும் குறிப்பாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய விடயங்களையும் அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார். இனி நான் தொடர்ச்சியாக பேசுவேன் என்று உறுதியையும் அளித்திருக்கிறார். அண்ணாமலை அவர்களுடைய இந்த தமிழ் உணர்வு அல்லது தமிழ் மக்களுடைய விடயங்களை குறித்து பேசுவதற்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய முனைப்பு இவைகள் நாமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் தமிழ் அரசியல் களத்தில் இந்த தமிழர் பிரச்சனைகள் அல்லது தமிழர் தாயகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாக்கு வங்கிகளை மையப்படுத்திய களத்திற்கு மட்டும் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது நாம் துரதிர்ஷ்டமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார். அவர் வாக்குகளை மையப்படுத்தி பேசாமல் அங்கு இருக்கக்கூடிய களச்சூழலில் அவர்கள் என்ன வேதனை பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்தி அவர் அதற்கான அரசியல் களத்தை பேசுவாரா? ஆனால் அண்ணாமலையின் ஆதரவு அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு தமிழகத்தில் பெருவாரியாக அது வளரும் என்பதுதான் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நன்றியுடன் என்பார்.